தற்போதைய அண்மை செய்தி. மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு பிறகு வயிற்றில் பேண்டேஜை வைத்து தைத்த மருத்துவருக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வயிற்றில் பேண்டேஜை வைத்து தைத்த மருத்துவர் மற்றும் மருத்துவமனைக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வயிற்றில் பேண்டேஜை வைத்து தைத்த மருத்துவர் மற்றும் அந்த மருத்துவமனைக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருப்பதை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சேகர் என்பவருடைய மனைவி பிரீத்தி கருவுற்றதை தொடர்ந்து திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 7 மாத கர்ப்பிணியாக இருந்த போது திடீரென ஏற்பட்ட வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற சென்ற போது 2 உயிர்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கர்ப்பப்பையில் இருந்த ஆண் குழந்தை எடுக்கப்பட்டது. 7 மாத சிசு என்பதால் குழந்தை மற்றொரு தனியார் மருத்துவமனையில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டது. இருப்பினும் பிரீத்திக்கு தையல் போட்ட இடத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. உணவு உண்ண முடியாமலும் குழந்தைக்கு பால் ஊட்ட முடியாமலும் அவசரப்பட்ட அவர் சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்ததில் வயிற்றில் அவருக்கு பேண்டேஜ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. இதனால் கவனக்குறைவாக செயல்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களுக்கு எதிராக 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி சென்னை வடக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் சிகிச்சையின் போது கவனக்குறைவாக இருந்த மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சை கட்டணம் 3,26,746 ரூபாயும் வழக்கு செலவாக 10,000 ரூபாயும் சேர்த்து 13,36,746 ரூபாயை 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.